ஹாய் எவ்ரிவன், எங்கள் ஊர் லட்சதீப திருவிழாவுக்கு போகலாமா? வாங்க. வருஷம் தமிழ் வருஷ பிறப்பு அன்னைக்கு இது ஸ்டார்ட் ஆகுங்க. ஒரு 1 வீக் கிட்ட இந்த திருவிழா நடக்கும். திண்டிவனத்தில் இருக்க எல்லா கூட்டமும் இந்த திருவிழாவில் தான் இருக்கும். 7 நாளும் செம்ம கூட்டமாக தான் இருக்கும். ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்லேருந்தே குட்டி குட்டி கடை தாங்க. சரி, ஃபஸ்ட்டே சாப்பிட்டு தெம்பாக நடக்கலான்னு சொல்லிட்டு பஜ்ஜி தான் வாங்கி சாப்பிட்டோம். நெக்ஸ்ட்டு வளையல் கடை, அதுக்கப்புறம் இந்த மெஹந்தி, அதுக்கப்புறம் குட்டீஸ்க்கு நிறையா விளையாட்டு பொருள் எல்லா இடத்துலையுமே நிறைய வச்சுருப்பாங்க. அதுக்கப்புறமா மறுபடியும் நிறைய வளையல் கடை. மம்மீஸோட ஃபேவரட் ஸ்பாட்னால் அது இந்த ஜாடி கடை தான். இந்த செராமிக் அதெல்லாம் பார்த்தாலே ஸ்டாப் பண்ணிடுவாங்க. பட் இந்த வருஷம் நாங்கள் எதுவுமே வாங்கலை. பிகாஸ் போன வருஷம் நிறைய ஜாடி வாங்கியிருந்தோம். அதனால் இந்த வருஷம் பெருசாக எதுவுமே வாங்கிக்கல. கொஞ்சம் தூரம் நடந்தவொடனே மறுபடியும் லைட்டாக பசிக்க ஆரம்பிச்சு, சரி தட்டு வடை செட்டு வாங்கி சாப்பிட்லாம் அப்படின்னு சாப்பிட்டோம். டேஸ்ட்டு சூப்பராக இருந்தது. மறுபடியும் செராமிக் தாங்க. இந்த பக்கம் திரும்பினா அந்த பக்கம் திரும்பினாலும் ஒரே கடை தான். பட் டிஃப்ரெண்ட் ஆளுங்க வச்சுருப்பாங்க. யார் யாருக்கெல்லாம் இந்த சுப்புச்சம்மா ஞாபகம் இருக்குன்னு மறக்காமல் என் கமெண்டில் என் கூட ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு மறுபடியும் பசித்ததுனால ஸ்ப்ரிங் பொட்டேட்டோவும் அது கூட காலிஃப்ளவர் பக்கோடாவும் வாங்கியிருந்தோம். எல்லாருமே கொஞ்சம் கொஞ்சம் ஷேர் பண்ணி சாப்பிட்டோம். காலிஃப்ளவர் பக்கோடா ஓகேவாக தாங்க இருந்தது. பட் ஸ்ப்ரிங் பொட்டேட்டோ சூப்பராக இருந்தது. என்னடா சாப்பிட்டுட்டே இருக்குமே, எதுவுமே வாங்கவே மாட்டோம்னு நினைக்கிறப்ப தான் இந்த 20 ருபீஸ் கடை இருந்துச்சு. கொஞ்சம் சீப்பாக தான் இருந்தது. பட் குவாலிட்டி ஓரளவுக்கு நல்லா தான் இருந்தது. இதுலேருந்து கொஞ்சம் திங்ஸ் வாங்கிட்டு லாஸ்ட்டாக பஞ்சு மிட்டாய் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்துட்டோம். இந்த திங்ஸ்லாம் தான் நான் வாங்கியிருந்தேன். 2 ஹேர் பேண்ட், அதுக்கப்புறம் ஒரு குட்டி பாக்ஸில் குட்டி குட்டி பேண்ட்ஸு, நெக்ஸ்ட்டு 2 ப்ரேஸ்லெட் வாங்கியிருந்தேன். இந்த கலர் ரொம்ப பிடிச்சதுனால வாங்கியிருந்தேன். ஒரு குட்டி கிளிப்பு, அதுக்கப்புறம் இந்த கோலம் போடுற தட்டு. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.